வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஸ்பெஷல் மில்க் அல்வா. நம்ம வீட்டில் பால் இருக்கும், அந்த பாலை வச்சு எப்படி இந்த மில்க் அல்வா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மில்க் அல்வா பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்சர், அந்த கெட்டியான பக்குவம் எப்படி எடுத்துனது தான் ரொம்ப முக்கியம். அந்த பாலை அப்படியே குக் பண்ணால் கெட்டியான டெக்ஸ்சர்லாம் வராது. ஆனால் இன்றைக்கி அந்த பால் குக் பண்ணும்போது கெட்டியாக வந்திருக்கும். எந்த டைமில் சக்கரை போடணும், எந்த டைமில் கீ போடணும், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்க இந்த பால்கோவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது எப்படி கெட்டியாக வர சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர், சர்க்கரை 150 கிராம், நெய் 100 கிராம், ஏலச்சி பவுடர் 1/4 டீஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், பிளெயின் பால்கோவா 50 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த பால்கோவா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, கடையில் பால் வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நல்ல கொழுப்பு உள்ள பால் தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா பசும்பால் பாக்கெட்லேயும் வர ஆரம்பித்தாச்சு. அப்படியும் இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் பசும்பால் எங்கே கறக்குறாங்களோ அங்கே வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி அந்த டெக்ஸ்சர் நல்லா கொடுக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த பால் கடாயில் ஊற்றிக்கொள்ள, ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை பால் கடாயில் டேரெக்டாக ஊற்றும் போது அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பால் நல்லா பாயில் பண்ணணும். அதாவது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த வினிகரை கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். எடுத்த உடனே அதிகமான வினிகர் போடக்கூடாது. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமான வினிகர் நீங்கள் போட்டினா அந்த பாலும் தண்ணியும் தனித்தனியாக வந்துச்சுன்னா குக் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் போடுங்க. வினிகர் போட்ட உடனே மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். இந்த மாதிரி போடும்போது என்ன கேட்டேன்னா, அந்த பால் திரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் நல்லா பொடி பொடியாக வரும். இந்த மாதிரி பொடி பொடியாக வரும்போது தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். அதனால் கவனத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரணும். இதே பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி குக் பண்ணி முடிச்ச மாதிரி ரப்பர் மாதிரி ஆகும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அரைக்கடாய் அளவுக்கு பால் இருந்ததுன்னா அதை அப்படியே 1/4 மடங்கு கம்மி ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, சக்கரை போட போகிறோம். இந்த சக்கரை போட்ட பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் அப்படியே நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. டோட்டலாக இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சுத்தமான பால், சுத்தமான பொருளை வச்சு வீட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு திருப்தியாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். இப்போ இந்த டெக்ஸ்சர் கொதித்து முடித்த பிறகு இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கா. கெட்டியாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். எதுக்காக இந்த விஸ்க் வச்சு பீட் பண்ணுறதுன்னா, அந்த பால் கொஞ்சம் கெட்டியாக பெருசாக இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஃபைனாக ஆகும். அதுக்கு பிறகு பிளெயின் பால்கோவா. இந்த பிளெயின் பால்கோவா போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் எடுத்து கொடுக்கும். இல்லைனா என்ன கேட்டிங்கன்னா அந்த ஏற்கனவே குக் பண்ண பாலை
குக் பண்ண உதிரி ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் ப்ளெயின் பால்கோவா போட்டிருக்கோம். இந்த பால்கோவாவில் சர்க்கரை போடாத பால்கோவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடை இருக்குல்ல, அந்த ஸ்வீட் கடையில் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல போனால் ப்ளெயின் பால்கோவா கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் அந்த பால்கோவா வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி ப்ளெயின் பால்கோவா கிடைக்காதவங்க நார்மல் ஸ்வீட் கடையில் ஸ்வீட் பால்கோவா பார்த்தீங்கன்னா அதை போடலாம். அப்படி போட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவு கம்மியாக போடணும். இப்போது ஓரளவுக்கு கெட்டியாக வந்துச்சுல்ல, இந்த கெட்டியாக வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க நெய்யை ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். எடுத்த உடனே நெய் அப்படியே டேரெக்டாக போடக்கூடாது. இந்த இடத்துல அடுப்போட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். நெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதே டைமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. 1 செகண்ட் கேப் விடுங்க, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது கொஞ்சம் லைட்டாக கலர் வந்திருக்கா, இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். கடைசி டேபிள் ஸ்பூன் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷன் ரெடி. ஸ்லோ ஃப்ளேமாக இருக்கணும். டெம்பரேச்சர் ஏற்ற இறக்கும் தேவை. அதாவது எந்த இடத்துல சூடு அதிகமாக வேணுமோ அந்த டைமில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எந்த டைமில் கம்மியாக வேணுமோ கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். அப்படி இல்லைனா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அடடா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கா, அந்த கலரும். ஃபைனலாக நெய் கொஞ்சம் ஏலக்க பவுட்ரு, அதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மில்க் அல்வா ரெடி. நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், எந்த டைமில் வினிகர் யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், அதே டைமில் சர்க்கரை போட்ட பிறகு எந்த பக்குவம் வந்திருக்கு, அந்த பக்குவம் வந்த பிறகு நெய் போட்டு நல்லா குக் பண்ணணும். அந்த நெய் போட்ட பிறகு அந்த டெம்பரேச்சர், அதாவது அடுப்போட ஃப்ளேம் வந்து ஏற்றம் இறக்கும் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு அல்வா ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், இந்த ஸ்பெஷல் மில்க் அல்வா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த பாலை அந்த வினிகர் ஊற்றி நீங்கள் லைட்டாக கேர்ல் பண்ணுவீங்களே, அந்த டைமில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ஏங்கிட்டனா ஒரே டைமில் அந்த வினிகர் ஆட் பண்ணால் திரிஞ்சு போகும்போது என்னென்னா தண்ணி ஒரு சைட்லையும் அந்த திரிஞ்சு போன பால் ஒரு சைடில் ஆகிடும். அந்த மாதிரி வரும்போது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி வராமல் கரெக்டாக கொஞ்சமாக அந்த வினிகர் ஆட் பண்ணி அந்த பாலும் அந்த தண்ணியும் கொஞ்சம் பொடியாக அப்படி உடஞ்சி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பால் குக் பண்ணும்போது கெட்டியான டெக்ஸ்சர் வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மில்க் அல்வா வீட்டில் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த டிஷ்ஷை சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.